ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல் சாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். சட்டி வந்து நல்லா வந்து சூடானோடனே நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடானோடனே பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து இன்றைக்கி 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து 25 கிராம்ஸ் வந்து பெப்பர் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பெப்பர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அரிஞ்சு வச்சுருக்க 2 தக்காளி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஜீரகப்பொடி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து ஜீரண சக்தி வந்து உண்டாக்குறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நான் வந்து 1/2 kg சிக்கன் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பெப்பரை வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெப்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இப்போ கொஞ்சமாக கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக சிக்கனை பொறுத்த வரைக்கும் 7 to 8 மினிட்ஸ் தான் வந்து குக் ஆகணும். நமக்கு 8 மினிட்ஸ்க்கு மேலே வந்து சிக்கன் வந்து குக் ஆச்சு அப்படின்னா சிக்கன் வந்து சாஃப்ட்னஸாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ பாருங்கள், நம்ம பெப்பர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கக்குள்ளே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து நமக்கு வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு வந்து விட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்பைசியான வந்து சிக்கன் கிரேவி பெப்பர் கிரேவி வந்து நமக்கு வந்து தோசை சப்பாத்திக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், வந்து நல்லா வந்து 6 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன் வந்து எப்பயுமே ஓவர் குக் ஆக விடக்கூடாது. கரெக்டான டைமிங் வந்து சிக்கனை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சுவையான சிக்கன் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்மளோட சுவையான சிக்கன் பெப்பர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.